வெல்கம் டு அரசியல் அலப்பறிகள். இங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்டுக்கு வாங்க ப்ரோன்னு சொன்னதுனால என் தலைவன் வந்துட்டான்டான்ற மாதிரி திருச்சியில தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்துக்கு வந்தாரு விஜய். அவருக்கு ஒரு பாட்டுகள் கொடுத்துடலாம். இதுக்காக காலையில 8:30 மணிக்கு தனி விமானம் போல திருச்சிக்கு கிளம்பியிருக்காரு. இவர் திருச்சி வரும்போது இவர் வரவேற்க பாத்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் இருந்ததுனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால மக்களோட அன்றாட வாழ்வு பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. சும்மா சொல்றீங்களேன்றவங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து வரேன், ஆனா இங்கே நிப்பாட்டிட்டாங்களே, நிப்பாட்டினா எப்படி போறது? நடந்து போக முடியுமா வயசு போனது? ஏன்னா உங்களை பார்க்கதான் கூட்டம் வரும்னு தெரியும்ல. ஒரு ப்ரீ பிளான்டா 7 மணிக்கு தான் கிளம்புனா என்ன, ஒருவேளை சீக்கிரமா கிளம்புனா ஊர்வலத்துக்கு கூட்டம் வராது தானே நீங்க கிளம்பல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருக்க மரக்கடையில 10:30 மணில இருந்து 11 மணிக்குள்ள விஜய் பேசணும். விஜய் லேட்டா போனதுனால காவல்துறை அவர் மேல வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது இல்லாம நம்ம விஜய் 10:30 மணிக்கே மரக்கடைக்கு வந்துருவாருன்னு நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம விஜய் 4 மணி நேரம் ஊர்வலத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கே போனாரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதே மாதிரி விஜய் மரக்கடைக்கு வரும்போது கரண்டை கட் பண்ணாங்க. உடனே எல்லாரும் விஜய் வந்தோடனே கரண்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு புலம்புனாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வரும்போது எல்லாரும் பில்டிங்கோட டாப்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒண்ணு கிடக்கா ஒண்ணு ஆக போகுதுன்னு காரணத்துக்காக தான் கரண்டை கட் பண்ணாங்க. இதை பத்தி நம்ம பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என்ன பண்றது, நல்லதுக்கே காலம் இல்ல. இப்படி விஜய் என்னப்பா பேச போறாரு, விஜய் என்னப்பா பேச போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில மைக் வந்து ஒர்க் ஆகல. தப்பு ஏன் வேலை இல்ல பாபா. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள்.